சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நேரிட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் படாலம் அடுத்த புத்தகத்துறை பகுதியில் சென்னை நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது காரில் இருந்து லேசாக புகை வரத் தொடங்கியது. சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு காரில் பயணம் செய்த 4 பேரும் காரை விட்டு கீழே இறங்கினர். சற்று நேரத்தில் கார் எதிர்பாராத விதமாக தீ மளமளவென எரியத் தொடங்கியது. கார் தீ விபத்து குறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மதுராந்தகம் தீயணைப்புத் துறையினர் தீப்பற்றி எரியும் காரை தண்ணீர் பீய்ச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். திடீரென சாலையில் வந்து கொண்டிருந்த கார் கொழுந்துவிட்டு எரிந்த சம்பவம் வாகன ஓட்டிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆம்பூர் அருகே வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட 5 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருத்தணி பகுதியைச் சேர்ந்தவர் அஜித். இவர் ஒசூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் இவருடைய திருமணம் நேற்று திருத்தணியில் நடந்தது. இதையடுத்து இவருடன் பணிபுரியும் நண்பர்கள் திருமணத்திற்கு சென்றுவிட்டு வேனில் வீடு திரும்பும் பொழுது சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மின்னூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் குறுக்கே வந்த நபர் மீது மோதாமல் இருப்பதற்காக வேனை திருப்பிய போது வேன் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. தகவல் அறிந்த கிராமிய காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்தில் வேன் ஓட்டுநர் பரமசிவம், பாண்டி செல்வன், நந்தகுமார், ராஜேஷ், அருண், இருசக்கர வாகனத்தில் வந்த ஜெயராமன் உட்பட 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தொடர்ந்து விபத்து குறித்து கிராமிய காவல்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகளை கல்லூரியில் சேர்க்க வெளியூருக்கு சென்றபோது வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்தால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ் பத்மாவதி தம்பதி. இவர்களுக்கு மகள் மற்றும் மகன் என 2 பிள்ளைகள் உள்ளன. இந்த நிலையில் தனது மகள் கனிமொழி +2 பள்ளி படிப்பை முடித்துவிட்டு மேற்படிப்புக்காக கல்லூரியில் சேர்க்க நாமக்கல்லிற்கு வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் சென்றுவிட்டு பின்னர் வீடு திரும்பிய போது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு கதவு திறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 4,73,000 ரொக்க பணம் மற்றும் நகை 80 சவரன் மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து வீட்டின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் ஆலங்காயம் காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைரேகை நிபுணர்களை கொண்டு கைரேகை பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சுழி அருகே ஜீப் தறிக்கட்டு ஓடியதில் நின்று கொண்டிருந்த 3 உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே மண்டபசாலை பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள டீ கடையில் மக்கள் நேற்று மாலை டீ குடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது மதுரை வாலி நோக்கும் நெடுஞ்சாலையில் சாயல்குடியிலிருந்து மதுரைக்கு ஜீப் சென்றது. திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து தறிக்கட்டு ஓடிய ஜீப் அங்கு நின்ற மக்கள் மீது மோதியதில் செங்குளம் கிராமத்தை சேர்ந்த ஆட்டு வியாபாரி காளிமுத்து, விவசாயி விஜயராமன் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தனர். மூக்கையா என்பவர் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். தாறுமாறாக ஓடிய ஜீப் மின்கம்பத்தில் மோதியதில் மின்கம்பம் முறிந்தது. தகவல் அறிந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தார் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதன் பேரில் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய ஓட்டுநரை ரெட்டியப்பட்டி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னையிலிருந்து உத்தரகாண்ட் பகுதிகளில் உள்ள சக்தி பீடங்களின் வழிபாட்டிற்காக சென்ற பெண் உயிரிழந்த நிலையில் தமிழக அரசின் உதவியுடன் அவரது உடல் சொந்த ஊர் கொண்டு வரப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கீழ்கட்டளை பகுதியைச் சேர்ந்தவர் செல்வி. 60 வயதான இவர் கடந்த 5ஆம் தேதி சென்னையிலிருந்து உத்தரகாண்ட் பகுதிகளில் உள்ள சக்தி பீடங்களை வழிபடுவதற்காக 10 பேர் கொண்ட குழுவுடன் சென்றார். இந்த நிலையில் நேற்று உத்தரகாண்ட் அத்வானி என்ற பகுதியில் உள்ள சக்தி பீடத்தில் தரிசனம் முடித்துவிட்டு நடந்து யாத்ரீகம் மேற்கொண்டிருக்கும் பொழுது மாரடைப்பு ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து தமிழக அரசின் உதவியுடன் உத்தரகாண்டிலிருந்து விமானத்தில் அவரது உடல் சொந்த ஊர் வந்தடைந்த நிலையில் உயிரிழந்த செல்வி உடலுக்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான், மாரடைப்பால் உயிரிழந்த செல்வி அவர்களின் உடலை தமிழக அரசு விரைந்து செயல்பட்டு கொண்டுவரப்பட்டதாகவும், திமுக பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் 791 நபர்கள் வெளியூரில் இறந்த நிலையில் 786 உடல்கள் மீட்கப்பட்டதாகவும், இன்னும் 5 உடல்கள் மீட்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் தகவல் தெரிவித்தார். திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 3 ஆண்டு காலத்தில் இதுவரையிலும் 791 நபர்கள் வெளியிலே இறக்கிற சூழ்நிலை ஏற்பட்டு அவர்களில் 786 உடல்களை மீட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இன்னும் 5 உடல்கள் அங்கே வெளிநாட்டிலே இருக்கிறது. அதுக்குண்டான முயற்சிகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டு உள்ளது. அயலக தமிழர்கள் சார்பாக
இதுவரையிலும் 10,000க்கும் மேற்பட்டவர் உறுப்பினர்களாக பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் அவர்கள் பதிவு செய்வதற்காக இணையவழி மூலமாக பதிவு செய்கின்ற வசதியை உருவாக்கி இருக்கிறோம். தமிழகத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு நாடுகளுக்கு சென்று பணிபுரிகின்ற நேரத்தில் அவர்கள் பதிவு செய்து இருந்தால் எல்லா நிலையிலும் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.